எந்த மானாமதுரை சப்டிவிஷனில் ஏற்கனவே அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டாரோ அதே சப்டிவிஷனில் அதே காவல் நிலையத்தை சார்ந்த இன்ஸ்பெக்டர் மானாமதுரையில் இன்னொரு ஆகாஷ் என்ற எஸ்சி வகுப்பை சார்ந்த பையனை கூட்டி சென்று அடித்து அவன் ஏதோ பாலத்திலிருந்து ஒரு 40 அடி கீழே குதித்த மாதிரி கூறி அது பொய் என்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மானாமதுரை முன் ஆகாஷ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் நிறுவனம் செய்து அதற்கு பின்பு அவருக்குரிய வழக்குகளை பதிவு செய்து இப்போ 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சிபிசிஐடி அந்த 6 பேர் மட்டுமல்ல, அந்த 6 பேருக்கு கட்டளையிட்டவர்கள் யார், காலை உடைப்பதற்கு கட்டளையிட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்வார்கள் என்று நம்புகிறோம். இந்த தொடர் சம்பவங்கள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. இது காவல்துறைக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத பட்சத்தில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்பதை வருத்தத்துடன் கூறுகிறேன். ஒரே சப்டிவிஷனில் அஜித்குமார் சம்பவமும், அந்த சம்பவத்தில் 6 காவலர்கள் உள்ளே இருக்கிறார்கள். டிஎஸ்பி வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார், திருப்போணத்துடைய இன்ஸ்பெக்டர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த பின்னணியில் அதே சப்டிவிஷனில் இன்னொரு கஸ்டோடியல் டெத், இதே காலை அடித்து கற்கள் வைத்து ஈரசாக்கை வைத்து கம்பி எடுத்து அடித்ததின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றால் கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு மனநோய் என்ன என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். இது ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. இது காவல்துறையுடைய முழுமையான கவனக்குறைவால் ஏற்படுகிறது, அத்துமீறல்களால் ஏற்படுகிறது. அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது.